ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, வெகு நேரமாக ஒரு நல்ல செய்தி தர உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடியே வந்து விட்டேன் தங்கமே. என்னை அழைப்பாயா? காக்க வைப்பாயா தங்கமே? கால் கடுக்குதே என் தங்கமே. நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடக்கூடாது. உன்னை வெறுத்தவர்களை நிச்சயமாக நினைவில் வச்சுக்கோ. நீ எவருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்துக்கோ. திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிஞ்சிக்கோ. உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலைகுனியட்டும் தங்கமே. வாழ்க்கையில் அதுவாகவே எதுவும் நடப்பதில்லை. உனக்கு தேவையானதை நீதான் நடத்தி கிடணும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நீயே பொறுப்பு என்பதை உணர்ந்துக்கோ. ஏன்னா நேற்று நடந்ததோ இப்போது நடப்பதோ நாளை நடப்பதோ மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். அனைத்திற்கும் பொருத்தம் உண்டு. ஒரே சமயத்தில் வேறு விஷயங்களை சிந்திக்க முடியுமா? சிந்திக்க முடியாது. உன் சிந்தனையும் எண்ணமும் எப்போதும் பிரதிபலித்து கொண்டே இருக்க வேண்டும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை கண்டிப்பாக வைத்திருக்கும் தங்கமே. நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்து கொடுக்க இதோ திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்து விட்டேன். உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் போறேன். உன் மனசு முழுசுமாக நம்பிக்கை, பொறுமை, பக்தி, பாசமாக உன் திருச்செந்தூர் முருகன்னு என்னை கூப்பிடுறதுனால தான் உன் தேவையானதை நிறைவேற்றி கொடுக்க திருச்செந்தூரிலிருந்து உன் வீடு தேடி வந்துவிட்டேன். உன் மனசு அறிந்த எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன? நீ எதை நினைச்சும் வருத்தமோ தவிப்போ திணறவோ கோபமோ பதட்டமோ பட வேணாம். உனக்கானதை நிச்சயமாக உனக்கு செய்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீ நினைவில் வச்சுக்க தேவையில்லைன்னு நீ நினைக்கிறாயா? நான் அதை கவனிக்காமல் இல்லை. இதுவரை செய்த நான் இன்னும் செய்வேன். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு தாமதமாகுது. அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடாதே. சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி நான் செய்வேன். கூடிய விரைவில் உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர், மற்றவரின் துரோகம், நல்ல செயலில் தடங்களும் ஏமாற்றமும் காணாமல் போகப் போகிறது. செல்வமே, நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லையேன்னு ஏக்கத்தோடு என் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய். உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இல்லை தங்கமே, உன் வீடு தேடியே வந்துவிட்டேன் உன் வேலையை முடித்து கொடுக்க. இனி உன் வேலைகளை நீ கவனமாக செய்து கொண்டு வா. அதற்கான பலனை இந்த திருச்செந்தூர் முருகன் தந்து கொண்டே இருப்பேன். இனி உனக்கு கண்ணீர் இருக்காது, துரோகம் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. இந்த கண்ணீர், துரோகம், ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகிறது. இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு அதிசயத்தை நடக்க வைக்கப் போகிறேன் பாரதா. அந்த ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிப்பாய். உன்னால் ஏன் எதையும் சாதிக்க முடியாததா? உன்னால் சாதிக்க முடியாது என்று எதுவுமே இல்லை. உன் சோதனைகள் எல்லாமே உன்னை உத்வேகப்படுத்தி சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் செய்தேன். உன் வழிக்கு மருந்து நான் தானே. உன் திருச்செந்தூர் முருகன் நல்லது நடக்கும்னு சொல்கிறேனே, கேட்பாய் தானே? நடக்கும் தங்கமே. கொஞ்சம் மட்டும் பொறுத்திரு. நீ அனுபவிக்கிற வேதனைகள் பெரிசாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற. ஆனால் அது உன்னை கீழே தள்ளி காயப்படுத்திடக்கூடாதுன்னு இந்த முருகன் தான் போராடி கட்டியிருக்கேன். இன்பமும் துன்பமும் நிலை இல்லாதது. இன்று இருக்கிறது, நாளைக்கு இருக்காது. இனி உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகிறதை கண்குளிர நீ பார்க்க போகிறாய். கொஞ்சம் பொறுத்திரு. உன் மனம் குளிரப் போகிறது. கொஞ்சம் பொறுத்திரு தங்கமே. அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது. கஷ்டப்பட்டாலும் உனக்கு சாதகமான தீர்ப்பு தான் உன்னை வந்து சேரும். மனதை தளர விடாது. எந்தவித குழப்பமும் ஐயமும் வேண்டவே வேண்டாம். புத்துணர்வோடு வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய் தங்கமே. அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் வழி என் வழி என்பதால் தான் நான் சரி செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் நீ இனி நன்றாக இருப்பாய். நீதி கிடைக்கும் என்று எண்ணி நீ என்னை நம்பி நாடி வந்துள்ளாய். நினைத்தது நடக்க காலதாமதமாகுவதால் தான் நீ சற்று தடுமாறுகிறாய். உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் உலட்டுகிறாய். போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதைத்து கொண்டிருக்கிறாய். நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய். உன் பிரச்சனையை என் கால்களில் பதித்துவிடும்.
என்னிடம் உன் வேண்டுதலை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை செய். உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தைத்தானே தருகிறது. இப்படித்தானே நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வச்சுப்பார். நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும். உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு விட மாட்டேன். சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடக்கூடாது. உன்னால் முடியும் தங்கமே. உன்னோட சூழ்நிலை ஒன்றுதான் எதையும் செய்ய விடாமல் உன்னை தூண்டது. இந்த முருகன் ஒரு சிலதை நீ செய்யக்கூடாதுன்னு வச்சிருப்பேன். உன் எண்ணத்தை இந்த முருகன் நிஜமாக்கி காண்பிப்பேன். எல்லோரும் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே, எண்ணம் போல் வாழ்க்கை அமையட்டும்னு. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு உனக்கு தெரியும் தானே. உன்னுடைய எண்ணம் சுத்தம் இருந்ததுனால்தான் அந்த கரை உன்னட்டப்படலை. உன்னுடைய எண்ணங்கள் இந்த முருகனை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்னுடைய ஆசைகள் உனக்கு முழுவதுமாக கிடைச்சிருக்கு. நீ சோதனையை கடந்து வா. சோதனையை கடந்து வருவதுதானே வாழ்க்கை. இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை. எதை பற்றியும் நீ கவலைப்படவில்லை, தேவையே இல்லை. உனக்கு நல்லதை நான் நடத்தி காண்பிக்கிறேன் தங்கமே. நீ எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே நீ சரி பண்ணிட்டேன்னா பிரச்சனைங்கிற அந்த வேறு அதுக்குள்ளே வேறுன்றாமல் இருக்கும். வேறு சின்னதாக இருக்கும்போது எவ்வளவு சுலபமாக பிடுங்கி விடலாம். ஆனால் மரமான பிறகு அதை உன்னால் பிடுங்க முடியுமா? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ தங்கமே. அதனால் தான் சொல்கிறேன், இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது என்று. நான் இப்போவும் சொல்கிறேன், எப்போ யார் எதை கேட்டாலும் அதை அப்படியே கொடுப்பேன் நான். அதை கேட்கிற விதத்தில் இந்த திருச்செந்தூர் முருகனிடம் கேட்டு வாங்கிக்கு. என் செல்வமே, இனி நீ உன் மனசை எப்படி வச்சுக்கிட போகிறேங்கிறது அது உன்னோட கையில் தான் தங்கமே இருக்கிறது. நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ. பொறுப்பாக இருக்கிறது நல்லது தான், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக உன்னை நீயே வேதனைப்படுத்திக்கிறது நியாயம் இல்லையே. கோபங்கிற நெருப்பால் சுடப்பட்ட இந்த இதயம்தான் ரொம்ப கடினமானது நீ நினச்சிக்கிட்டு இருந்தாய். ஆனால் ஒரே அடியில் உடைஞ்சு போச்சே, சுக்குநூறாக உடைந்து போய்விட்டதே. கோபம் உடலுக்கு நல்லதே இல்லை தங்கமே. ஆனால் அமைதியாக இரு தங்கமே. கொஞ்சம் அடிபட்டு தான் விட்டு விட்டாய். ஆனாலும் அடிபட்ட மனசுக்கு நான் சொல்வதை கேள். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும், நேரம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி பலனடைய போகிறது. இது உனக்கான எல்லாம் வரிசையாய் குவியப் போகிறது. நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்லவே வேண்டாம். அதற்கான அவசியமும் இல்லை. உனக்கு தேவையான அனைத்தும் இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் உன்னை வந்தடையும். வெற்றி என்பது நான் தரும் பரிசு தங்கமே. தோல்வி என்பது நான் தரும் சோதனை. இந்த சோதனையை கடந்தால்தான் உனக்கு பரிசு கிடைக்கும். இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய். இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய். ஆம் தங்கமே, உனக்கு எல்லா நலமும் வளமும் பெற்று உன் குடும்பத்தோடு நீடூழி வாழப் போகிறாய். ஓம் முருகா போற்றி போற்றி.